இந்தோனேஷியாவிலிருந்து அந்த கடல் வர ஆரம்பிச்சு தீவுகளை நீங்கள் அதில் தாண்டி 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 ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே போயிடலாங்க. அப்படித்தான் அதில் தான் தமிழர்கள் வந்து அந்த எல்லா இடத்துக்கும் போயிருக்கான். அந்த ஆதாரங்களை வச்சு தான் லெமூரியான்னு ஒரு கண்டம் இருந்திருக்க முடியுங்கிறார். லேண்ட் கண்டினியூவேஷன், நிலத்தினுடைய தொடர்ச்சி இருக்குது. ஒரு ஊழி காலத்தில் வந்த பிரளயத்தில் தான் இதெல்லாம் பிரிஞ்சு போச்சுங்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள்ல அந்த இந்தோனேஷியா கீழே இருக்கிற தீவுகளை வச்சு தான் சொல்கிறேன். பசிபிக்கில் அது மாதிரி சின்ன 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 தீவுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எகிரி எகிரி குச்சிட்டு போனீங்கன்னாக்கா கப்பல்லையே போக வேண்டியதில்லை. அப்படியே நான் இதுலேயே கடந்து போயிடலாம். இலங்கை தமிழ்நாட்டோட ஒன்றா இருந்ததுக்கு அடையாளம் வந்து ராமேஸ்வரம். அது ஒட்டிக்கிட்டு இருந்தா அதுலேருந்து பிரிச்சுட்டு போயிடுச்சு. அறந்தாங்கில ஒரு நில அதிர்வுன்னு சொல்றாங்க. கோண்டுவானான்னு ஒரு நில அதிர்வு. அதாவது பைபிள்லயே சொல்றான். பைபிள்ல சொல்றான், சிலப்பதிகாரத்தில் சொல்றான். பக்ருடியுடன் குமரியோடு பக்ருடியாரும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயரங்கிறான். அந்த காலத்துல வந்து தென்னாட்டுல வந்து கன்னியாகுமரி, ஆமா, கன்னியாகுமரிக்கு கீழே இருந்த நிலத்துல தான் பக்ருடியாறு ஓடுது. பக்ருடியாருக்கு கீழே குமரியாறு ஓடுது. குமரி கண்டம்னு பேர் அதுக்கு. குமரியுடன் பக்ருடியாரும் கொடுங்கடல் கொள்ள, கொடுங்கடல் வந்து அழிச்சிருச்சு, அடுக்கத்து கோடு உயர இமயமலை அதுக்கப்புறம் உண்டாகுது அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க.